எப்படி இந்த போனோக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது? பிறக்கிறதுலேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் நம்ம சாப்பிட்ற உணவை பொறுத்தும் நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளாலையும் இதை பொறுத்து நம்ம போன் க்ரோத் வருது. படிப்படியாக 30 வயசுக்கு அப்புறம் போன் க்ரோத்து ஒரு ஸ்டேட்டஸாக அப்படியே அதே நிலையில் இருக்குது. 35 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. முக்கியமாக லேடிஸ்க்கு இந்த மெனப்பாஸ் 40 வயசில் பீரியடு நிற்கிற சமயம் 40-45 வயசுக்கு அப்புறம் ஈஸ்ட்ரஜன்கிற ஹார்மோன் குறைஞ்சிட்டே வரும்போது எலும்பு தேய்மானம் அதிகமாகி எலும்பு கெட்டியாக இருக்கிற எலும்பு அப்படியே ஒரு பொடி பொடியாக ஆகக்கூடிய அளவுக்கு வீக்காக ஆகக்கூடியது இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஆரம்பத்திலேயே எலும்போட ஆரோக்கியம் ஸ்ட்ரென்த்தை மேக்சிமமாக 30 வயசுக்குள்ளே சேர்த்தி வச்சா அந்த தேய்மானத்துக்கு வாழ்நாள் முழுக்க ஈடு கொடுக்குற அளவுக்கு நமக்கு அந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.